நேர்களை 26 சட்டமன்ற தேர்தல் நோக்கி தமிழ்நாடு அரசியல் வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. 200 இலக்கு இந்தியா கூட்டணி அப்படின்னு திமுக இந்த தேர்தலை அணுக இன்னைக்கு எதிர் வரிசையில் இருக்கக்கூடியவங்களுடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய அலைன்மெண்ட்ஸ், இதுதான் 26 தேர்தலுக்கான விடையை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு. அதிமுக என்ன செய்ய போகுது, பாஜக என்ன செய்ய போகுது, புதுசாக வந்திருக்கக்கூடிய விஜய் என்ன செய்ய போறார், சீமானுடைய நிலைப்பாடு என்ன, இதுதான் 26 தேர்தலுக்கான முக்கியமான சூத்திரமாக இருக்க போகிறது. இப்போ சமீபத்தில் நயினார் நாகேந்திரன் பேசியிருப்பாரு, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதிமுகவோட உறவெல்லாம் பற்றி பேசும்போது ரெய்டெல்லாம் விடணும்னு அவசியம் இல்லை, பேசினாலே வந்துருவாங்கன்னு சொல்ல, ரெய்டெல்லாம் விடுறதுக்கு அவருக்கு அதிகாரம் இல்லைன்னா அப்படின்னு அண்ணாமலை அவருக்கான ஸ்டைலில் சொல்கிறார். திரு ஜெயக்குமார் அதிமுக சார்பாக சொல்கிறேன், பாஜகவோட உறவு இல்லை அப்படின்னு ஒரு 150வது முறையாக ஒரு 200ஆன்னு தெரியல சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் கூட அவங்க பாஜகவோட ரகசிய உறவில் இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எதிரணி பக்கம் இருக்க தான் செய்யுது. பாஜகவோடு உறவில்லை அப்படின்னு திட்டவட்டமாக மறுக்கக்கூடிய அதிமுக விஜய் மேலே ஒரு சாஃப்ட் கார்னரை வெளிப்படுத்தும் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் இப்போ நான் இட்டால் அப்படிங்கிற ஒரு தலைப்போடு விஜயோடைய போஸ்டர் ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகுதா, அதை பற்றிலாம் கேள்வி வரும்போது அவர் எங்களுக்கு எதிரி இல்லை அப்படின்னு அதிமுக வெளிப்படையாக சொல்கிறது. இது வரைக்கும் வெளிப்படையாக அதிமுகவை விஜய் விமர்சிக்கலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நிறைய கேள்விகளை எழுப்புது. அதிமுக, பிஜேபி, விஜய் யாரோடு யார் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. 26 தேர்தல் அலைன்மெண்ட்ஸில் இவர்களுடைய அலைன்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. இது அடுத்த கட்டத்துக்கு போகிறதில்ல. இவங்கெல்லாம் தனித்து நிற்க போகிறாங்களா, இல்லை ஏதோ ஒரு புரிந்துணர்வுக்கு ஏதோ ஒரு வகையில் வரப்போகிறாங்களா, ஒரு யாரோடு யார் வரப்போகிறாங்கிறதெல்லாம் முக்கியமான கேள்விகள் விவாதிக்க போகிறோம். நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் அரங்கத்தில் திரு எம். குமார், திரு ராஜகம்பீரன், டாக்டர் சுமன் சி ராமன் மற்றும் திரு பொங்கலூர் மணிகண்டன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். திரு பொங்கலூர் மணிகண்டன், நான் கூட நினச்சேன் நீங்கள் ஒரு விஜய் ஃபேன், அதனால உங்களுக்கு நீங்க தளபதி விஜய்னு சொல்லுவீங்க, புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தமிழர் எடப்பாடிங்கிற மாதிரி தளபதி விஜய்னு சொல்லி வந்தீங்க. உங்களுக்கு மட்டும்தான் நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன், சிலர் கூட நினைச்சிட்டு இருந்தாங்க. அதிமுகவுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு போல இல்ல? இல்ல, நான் ஏற்கனவே தந்தியிலே சொல்லிக்கிறேங்க, என்னுடைய மகன் சஞ்சீவோட தலைவருடைய தீவிர ரசிகர். அதாவது இயல்பா ஒரு திரைத்துறை நடிக்கிற ஜெயவர்தனும் ரசிகனா இருப்பாரோ? இல்ல, இருக்கலாம். அதாவதுங்க, சினிமா துறையை விரும்பாத யாருமே இல்லை. எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களுமே சினிமா இருந்து வந்தவர் தான், அரசியலும் முக்கியமா இருந்தவர் தான். இப்ப நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை முன்மாதிரியாக சொல்லுகிற போது எம்ஜிஆருடைய நோக்கம் என்னவாக இருந்து அதிமுகவை துவங்கினார் என்பது எல்லாத்துக்கும் தெரியுங்க. திமுகவை அவர் விரும்பாமல் திமுகவை தீய சக்தின்னு சொல்லித்தான் துவங்கினார். அப்போ எம்ஜிஆர் அவர்களை முன்மாதிரியை கொண்டு ஒரு இயக்கத்தை துவங்கி அவரை பற்றி சிலாகித்து பேசுகிற போது அவர் நோக்கம் என்னங்க, விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்ச போது இப்படி பார்க்கலையே நீங்க? இல்ல, அதாவது எல்லோருமே தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவை பொறுத்தவரை ஆந்திராவில் உட்பட எல்லா மாநிலம் பார்த்தா எம்ஜிஆர் முன்மாதிரியை கொண்டுதான் எல்லாருமே அரசியல் ரீதியா பேசுறாங்க. அப்ப அந்த அளவுக்கு மக்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் அவருக்கு இருந்தது என்பதை நம்ம யதார்த்தமா உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் அதிமுக பெருமை. அப்போ அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் கூட ஒரு நிலைப்பாட்டுல அதிமுக வந்தார் சார், திமுக பாருங்களா, இறுதி வரை அந்த கட்சி அதிமுக வருவதோடைய திமுகவோட சாயவே இல்லை. விஜயகாந்த் வழியில விஜய் வருவார் நினைக்கிறீங்களா? அவர் 2வது 3வது தேர்தல் வந்தாரு, ஒரு முதல்ல வந்துருவாரோ? இல்ல சார், வருவார் வரமாட்டாங்கிறத நம்ம சொல்றதை விட எம்ஜிஆர் நோக்கம் என்னவாக இருக்கிறதோ அதை விஜயம் பேசுகிறார் என்பது அதிமுக வர முடியாதவர் இல்லைன்னு நினைக்கிறீங்க? நான் உங்களை தனிப்பட்ட அளவுல கேட்கிறேன். இருக்கலாம். அதாவதுங்க, திரு விஜய் அவர்களுக்கு திமுக வீட்டுக்கு எந்த தியாகத்தையும் செய்ய தயாரா இருக்கலாம்ங்க. இன்னைக்கு 2 பேசினாலும் கூட அதுதான் இருக்குங்க. ஏன்னா தனித்தனியாக என்றால் மீண்டும் திமுகவுக்கு வாய்ப்பு வந்துவிடுங்கிற அச்சம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் உண்டு. அந்த அச்சத்தின் வெளிப்பாடாக திரு விஜய் அவர்கள் அதிமுகவை நாம் இணைந்து பயணித்து முதலில் திமுகவை வீழ்த்து நோக்கமாக கொள்ளும் என்று எண்ணலாம்ங்க. அது தவிர கிடையாது. சரியான இதை பத்தி டாக்டர் சுமந்தோடைய கருத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு சாஃப்ட் கார்னர் பரஸ்பரம் வெளிப்படுதோ? ஆர் வி ரீடிங் டூ மச்? இல்ல ஹரி, டெஃபினட்டா சாஃப்ட் கார்னர் இருக்கத்தான் செய்யும். இப்போ என்ன ஆயிட்டு இருக்குன்னா, 2026 திமுகவுக்கு எதிராக ஒரு களம் அமைக்கப்படுகிறது. அதுல எல்லோருக்கும் புரிகிற ஒன்று சேர்ந்தால்தான் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில தட் இஸ் த ரியாலிட்டி. ஸோ இது நாங்கள் தனித்து போட்டியிடுவோம், எங்களுக்கு யாருமே தேவையில்லை, எங்களால எல்லா சீட்டும் ஜெயிக்க முடியும், இதெல்லாம் டயலாக். அது எல்லா கட்சியும் பேசலாம். அந்த டயலாக் கூட பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு பார்க்க முடியுது. ரியாலிட்டி தானே. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2019, 2021, 2024 என்ன அவர்களுடைய பர்டிகுலரா 2024
ஒற்றுமை இல்லை என்றால் என்ன நடக்குங்கிறது திட்டவட்டமாக தெளிவாக அவர்களுக்கு புரிந்துவிட்டது. இப்போ அவர்களுக்கு ரொம்ப சிம்பிள் ஆப்ஷன், திரு விஜயுடன் கூட்டணியா பாஜகவுடன் கூட்டணியா? தட் இஸ் தி டைலமா. அது அவர்கள் ஒரு அந்த பிரச்சனையை தான் அவங்க வந்து உங்க பார்வையில அவங்க பிரிஃபர்ட் சாய்ஸா யார் இருக்கும்? அவங்களுடைய இனிஷியல் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விஜயா தான் இருக்கும். ஏன்னா 2 காரணம் அதுக்கு. ஒண்ணு, அவர் அதிமுகவுக்கு இன்று ஆர்கனைசேஷன் இருக்கு, பேஸ் இருக்கு, வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் இல்லாதது ஒரு கரிஸ்மேட்டிக் தலைமை, அதாவது இளைஞர்களை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு ஃபேஸ் வந்து அங்க இல்லை. அதனால விஜய் ஓட அட்வான்டேஜஸ் ஆர் மல்டிபிள். ஒன்று, யங் ஓட்டர்ஸ் பெருமளவில் அதிமுகனாலே ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த கட்சிக்கு வாக்களிக்கிறாங்க, ஜெயலலிதா அபிமானிகள்ங்கிற அடிப்படையில. சோ விஜய் வந்து he helps attract the புது 18 இருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய வாக்காளர்களிடையே அவருடைய ஈர்ப்பு. 2வது, விஜய் அவர்கள் கூட்டணியில இருப்பதனால நிச்சயமாக இது வந்து ஒரு சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு கூட்டணியாக அது பார்க்கப்படாது. பாஜகவோட கூட்டணி சிறுபான்மையினர் உடனே வந்து திமுக விட்டுட்டு இந்த கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்கன்னு இல்ல, நிச்சயமா அது நடக்க போறது இல்ல. ஆனாலும் அந்த பர்செப்ஷன் அவாய்ட் ஆகும். சோ ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் சிறுபான்மையினர் வாக்குகளையும் ஈர்க்கக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. பர்டிகுலரா இன் பிரின்சிபல் கூட ஒத்துக்கலாம், பட் டெவில் இஸ் இன் தி டீடைல்ஸ். இல்ல யாருக்கு எவ்வளவு அப்படிங்கும்போது புதுசா வந்து ஒரு மாற்று சக்தின்னு வர்ற விஜயால அதிமுக கொடுக்கிற சீட்டை அகாமடேட் பண்ண முடியாம இருக்கலாம். அங்கெல்லாம் இது வந்து மேற்கொண்டு அடுத்தடுத்த கட்டங்கள்ல போறதுல இது வந்து எளிமையா. விஜய் வந்து தன்னுடைய லிமிடேஷன்ஸை புரிஞ்சுக்கணும். அவர் வந்து இதுவரைக்கும் தீவிர அரசியலில் முழு நேரமாக இறங்கி மக்களை சந்திக்கிறத தினமும் இன்னும் தொடங்கல, இதுவரைக்கும் தொடங்கல. எப்பாவது ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸ் இருக்கு, இல்லைன்னா பனையூர்ல அவர் வீட்டுக்கே வந்து அழைத்து பேச்சுவார்த்தைகள் எதுவா இருந்தாலும் அங்கேயே நடக்குது. சோ அடுத்த கட்டமாக அவர் டே டு டே பாலிட்டிஷியன் ஆன பிறகுதான் இது எப்படி போகும் அவருடைய ஒரு 1.5 வருஷம்ங்கிறது ஒரு அமைப்பு பலத்தை உருவாக்கி. இல்ல அவருடைய 2026 அவருடைய நோக்கம் என்ன ஹரி? அவருடைய நோக்கம் அவருடைய நோக்கம் 2 பாசிபிலிட்டி இருக்கலாம். ஒன்று, நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம ஓட் ஷேர் 5% இருக்கா, 10% இருக்கா, 8% இருக்கா, 15% இருக்காங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கலாம். இல்லை, நேரடியாக எனக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும், நமக்கு ஒரு 5 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ வேணும், மேபி ஒரு கூட்டணி அரசு அமைக்கப்பட்டால் அதில் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும், அந்த மாதிரி எண்ணம் இருந்தால் அவர் தனித்து போட்டியிடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதிமுகவோட கூட்டணி அரசு கூட்டணின்னு அவர் பேசியிருக்கிறாரு. சோ லாட்டருக்கு 2வது வாய்ப்புக்கு கூடுதலா சான்ஸ் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் லாஜிக்கல், இது வந்து அரசியல்ல வந்து லாஜிக் தான் எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகும்னு அர்த்தமே இல்லை. ஆனாலும் விஜய் அவர்கள் சுமார் ஒரு 30-35 இடங்களில் தமிழக வெற்றி கழகத்துக்கு பெற்று அதிமுகவுடன் ஒரு கூட்டணி அமைத்தால் அதன் கூட எப்படியுமோ பாட்டாளி மக்கள் கட்சி வருவார்கள், தேமுதிக வருவார்கள், அதன் கூட டாக்டர் கிருஷ்ணசாமி இருப்பாரு, மற்ற இது கட்சிகள் வரும். அதிமுகவுடைய டெபிசிட்டை இது சமாளிக்கும்னு நினைக்கிறீங்க? அதிமுகவுடைய டெபிசிட்டை பெரும் அளவுல சமாளிக்கும். மிக முக்கியமாக இந்த அந்த போட்டியில் திமுகவை வீழ்த்த முடியும் என்று எடுத்துக்கொண்டால் இந்த கூட்டணியில் தான் முடியும் அப்படிங்கிற பர்செப்ஷன் பொங்கலூர் மணிகண்டன். ஏன் தலையாட்டுறீங்க? ஒரு நிமிஷம். பிஜேபிக்கு வர வேண்டிய வாக்குகள் பெருமளவுல அதிமுக கூட்டணிக்கு மாறும். அந்த மாதிரி ஒரு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தலையாட்டுறார் மணிகண்டன். இல்ல சார், இல்ல கிடையாது, திட்டவட்டமா மறுக்கிறாரு பாருங்க. மைண்ட் வாய்ஸ் கேக்குது சார். நான் அப்படி ஹரி சார், நான் அப்படி சொல்லவே இல்லைங்களே. சரி சரி அண்ணா சுமந்தன், நான் அப்படி சொல்லவே இல்லைங்க, ஹரி சாரே சொல்றாரு. பாத்து எவ்வளவு பதறாரு பாருங்க. அதை சொல்லதான் நான் கொண்டு வந்தேன். மைண்ட் வாய்ஸ் வெளில வருது பாருங்க. திரு ராஜகம்பீரன் வணக்கம். இதை தாண்டி திரு ஜெயக்குமார்
இன்னொரு விஷயத்த நிறுவுறார். பாஜகவோட கூட்டணி இல்லவே இல்லை அப்படிங்கிறார். அந்த கதவை அடைச்சிட்டாருன்னு பார்க்கலாமா, இல்லை அது இன்னமும் கூட அது வந்து திமுகலாம் என்ன சொல்றாங்க பாருங்க, அவங்க ரகசிய உறவுல தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க திரும்ப திரும்ப மறுத்தாலும் அந்த முத்திரை அவங்க மேல திணிக்கப்படுது. அந்த கதவு பாஜக அதிமுக உறவு அட்லீஸ்ட் ஃபார் 2026 ஓவர்னு பார்த்துக்கலாம். அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. நாடாளுமன்ற தேர்தல் என்று வருகிற பட்சத்திலே பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைப்பதிலே ஒரு ஆதாய கணக்கு இருக்கிறது. ஏனென்றால் யார் பிரதமர் என்பதற்காக நடக்கிற ஒரு தேர்தலிலே ஒருவேளை சில நாடாளுமன்ற தொகுதிகளை பெறுகிற போது அதற்கான பிரதிபலனாக சில விஷயங்களை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற கணக்கு ஒரு தேசிய கட்சியோடு இருக்கிறது. ஒரு மாநிலத்திற்கான ஒரு தேர்தல், சட்டமன்ற தேர்தல் என்று வருகிற போது தேசிய கட்சி என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரு பெரிய வலிமை படைத்ததாக எந்த கட்சியுமே இல்லை. நான் சொல்றது பாஜக மட்டும் கிடையாது, காங்கிரஸாக இருக்கலாம் அல்லது கம்யூனிஸ்டாக இருக்கலாம். தேசிய கட்சிகள் எதற்குமே தமிழ்நாட்டில் ஒரு முதன்மை சக்தியாக யாருமே இல்லை. அதனால ஒரு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வந்து பாஜகவினுடைய தயவை நாடுவது அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து தேவையற்ற ஒன்று, எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான் அது. அவங்களுக்கு என்னன்னா, சில வழக்குகள் நம்ம மீது பாயுமோ, வருமான வரித்துறையினுடைய வழக்குகள், அமலாக்கத்துறையினுடைய வழக்குகளில் நாம் ஏதாவது சிக்கக்கூடாது என்கிற அச்சத்தின் காரணமாக கூட்டணியை விட்டு வெளியேறினாலும் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்காம கொஞ்சம் மென்மையான போக்கை கையாளுகிறார்கள். திமுகவை மட்டும் வழக்கம் போல எதிர்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்று வேண்டுமானால் பார்க்கலாம். ஸோ அது வந்து கூட்டணினோ ரகசிய உறவுனோ இல்லை கூட்டணி நோக்கி போறாங்கிறதுக்கு ஆனால் சமிஞ்சை இல்லைன்னு எந்த சாத்தியமே இல்லை. ஏன்னா திரும்ப திரும்ப அதை ஏன் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா, அப்படி ஒரு யூகத்தை வகுக்கிறாங்க எல்லாருமே. பாஜகவோடு மறுபடியும் போயிடுவாங்க என்று சொல்றது மூலமா அதிமுகவினுடைய அந்த இமேஜை வந்து வீழ்த்த பாக்குறாங்க. திமுக போன்ற சக்திகள் வீழ்த்த பாக்குறாங்க. ஆனா பாஜகவுக்கு அந்த ஆசை இருக்கு தானே, அவங்கள கொண்டு வரணும். பாஜகவிற்கு வந்து வேறு வாய்ப்பே இல்லை. அதிமுக கூட்டணி இல்லை என்று சொன்னா அட்லீஸ்ட் ஒன் செக்ஷன் ஆஃப் பிஜேபிக்கு நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. அதாவது என்னன்னா, பாஜகவிற்கு வந்து இப்பொழுது ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இதை இன்னும் அதிகப்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலைன்னு வருகிற போது அதிமுகவுக்கு தான் ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்கிறது. பாஜக வந்து மாநகரங்களில் இருக்கலாம், சில பகுதிகளில் செல்வாக்கு மிக்கதா இருக்கலாமே தவிர அனைத்து ஊர்களிலும், அதாவது அண்ணா சொல்லுவாரு கிளைக்கழகம் தான் ஒரு கட்சிக்கு ஆணிவேர்னு, சாதாரண குக்கிராமங்களில் கொடி பறக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க இயக்கமாக அதிமுக இப்பொழுதும் இருக்கிறது. அதற்கு ஒரு வசீகர தலைமையை தான் அது இழந்திருக்கிறது. எம்ஜிஆர் போல, ஜெயலலிதா போல ஒரு வசீகர தலைமை என்று ஒருத்தரை காட்ட முடியலே தவிர வாக்கு வலிமை என்பது அவர்களுக்கு இருக்கிறது, கட்டமைப்பு என்பது அவர்களுக்கு இருக்கிறது. அதிமுக இன்னும் வந்து ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பாக வலிமையோடு தான் இருக்கிறது. எடப்பாடி தலைமையிலான ஒரு அதிமுக கட்டமைப்பு, திரு சுமன் சொன்னது போல விஜயோடைய வசீகரம், இது வந்து ஒட்டுமா இல்லை அரசியலில் வந்து கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆகும் தெரியாது நமக்கு. இல்லை, விஜய் அவர்கள் வந்து இப்பொழுது ஒரு கற்பனையில தான் இருக்கிறார், கற்பனை முதலமைச்சராக இருக்கிறார். நிஜத்தில் வந்து அவருக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கிறது என்பது அவருக்கே முதல்ல நிரூபிக்கப்படாத ஒன்றாக இருக்கிறது. அப்போ முதல் கட்டமாக அவருடைய வாக்காளர்கள் யாரு, எத்தனை சதவீதம் பெறுவார்கள், என்ன நிலைமை ஏற்படும் அப்படிங்கிறது அவருக்கே ஒரு பரிசோதனை முயற்சியில் தான் அவரே இருக்கிறார். ஆனால் ஒருவேளை தனித்து போட்டியிட்டு குறைவான வாக்கு சதவீதத்தை பெற்றால் அவருடைய இமேஜ் வந்து டேமேஜ் ஆயிரும். அந்த பிம்ப அரசியல் வந்து சிதைந்து போவதற்கான ஒரு வாய்ப்பாக மாறும். அப்போ அதிமுக என்கிற மிகப்பெரிய கட்டமைப்பு இருக்கக்கூடிய அரசியல் கட்சியோடு சேர்ந்து விஜய் பயணித்தார்னா விஜய்க்கு என்ன ஆகும்னா, அவங்க எல்லா இடத்துக்கும் கூட்டு போயிடுவாங்க. பூத் ஏஜென்ட் போடுறது, அந்த கட்சியினுடைய நிர்வாக ரீதியான அந்த பொதுக்கூட்டங்கள் ஏற்பாடு செய்வது எல்லாத்தையுமே அதிமுக பார்த்துக்கிறோம். நிறுவப்படாத பலம்னு நீங்களே சொல்றீங்க. நிறுவப்படாத போது எந்த பலத்தின் அடிப்படையில் சீட் கொடுப்பாங்க? அது ஒரு பெரிய சிக்கலா இருக்கும்ல. இல்ல ப்ரூவ் பண்ணா கூட அது அதிமுக தன்னோடதுன்னு கிளைம் பண்ணும். இல்ல ஒரு கிளைமே இருக்காது. இல்ல விஜய் போற இடம் பூரா ஒரு பெரும் கூட்டம் வரும், இளைஞர் சக்தி வரும், ஒரு பெரும் திரள் வரும். பரந்தூர்ல பார்த்தோம், பல இடங்கள்ல அவர் எங்கே போனாலும் அவர் ஒரு கிரவுட் புல்லர். ஆமா, நின்றால் அது வந்து மாநாடுங்கிற அளவுக்கு கூட்டம் வந்துடும், நடந்தால் ஊர்வலம்ங்கிற மாதிரி ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டத்தை அதிமுக பயன்படுத்தி கொள்ளத்தான் விரும்பும். அப்ப அவங்க ஏதாவது ஒரு உடன்பாடை வைத்துக்கொண்டு விஜயின் வழியாக ஒரு கூட்டணியை உருவாக்கி ஒரு அன்டெஸ்டட் ஃபோர்ஸோட அதிமுக கூட்டு வச்சா அவங்க பலவீனத்தை அவங்க ஏற்கிற மாதிரி ஒரு பொருள் வராது அரசியல்ல. அவங்களுடைய ஒரு பெரிய சீட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய பலவீனம் என்பது ஏற்கனவே 10 தோல்வி பழனிசாமி என்றெல்லாம் சில பேர் அவங்களுடைய கூட்டாளிகள் விமர்சிக்கிறாங்க இல்லையா. ஏற்கனவே பலவீனத்தில் இருக்கிறாங்கல்ல, அதை ஒப்புக்கொள்வதில் என்ன அரசியல்ல வந்து ரகசியங்கள் ஒண்ணுமே கிடையாது. கடந்த தேர்தலில் தோற்றுருக்காங்க. இதுக்கு மட்டும் பதில் வாங்கிட்டு வரேன். திரு மணிகண்டன் அதை அக்னாலேஜ் பண்ணிட்டு தான் ஆகணும். அதிமுக அந்த பலவீனத்துடைய வெளிப்பாடு தான் ஒரு புதிய சக்தி எல்லாம் வந்து, அதுவும் ஏடிஎம்கே உடைய சித்தாந்த மாதிரி ஒரு அந்த பாணியில வர்றவங்களை கூட விமர்சிக்காம இருக்கிறது. இல்ல சார், அதாவது இதுல ஒன்னு விஷயம், அந்த வசீகர தலைமை அப்படிங்கிற கருத்து உடன்பாடு இல்லைங்க. ஏன்னா அப்படி வசீகரம் இல்லாமதான் இத்தனை கோடி பேர் எடப்பாடி எடுத்தாங்க, 26% வாக்குகளை கொடுத்தாங்க. அது இல்லைங்க, அவர் எம்ஜிஆர் எப்படியோ அண்ணா எப்படியோ சாரி யாரையும் யாரும் ஒப்பிட முடியாது சார். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி. எடப்பாடியார் அவரை ஏற்ற மாதிரி அதிமுக பண்ணிக்கிறார். அவரை நிச்சயமாக மக்கள் ஏற்று இருக்காங்க, அதுல மாற்றுக்கிறது இல்லை.
அப்போ நீங்க எந்த சஞ்சலம் இல்லை சார். நீங்க எடப்பாடியார் பொறுத்தவரையில நீங்க ரைடு வரும் அது வரும் அவர் தெளிவா பேசுன்னு கேட்டிருப்பீங்க. மிக தெளிவா சொன்னார், பயப்பட மாட்டாரு சார். கூட்டணி இல்லன்னு இல்லதான் விமர்சிக்கலாமே. பாஜக எங்கெல்லாம் கடுமையா அங்க வலியுறுத்தல், அங்க அழுத்தம், இங்க கண்டனம் இல்ல சார். தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரையில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கம் பாஜக பொருட்டே அல்ல. திரும்ப திரும்ப அதிமுக சொல்றது அதுதான். அந்த பாஜகவை நீங்க திரும்ப திரும்ப ஏத்தி பேசுறத ஒரு வியப்புக்குரிய விஷயம். அதிமுகவுக்கு திமுக எதிரி இதன் மாதிரி பேசுதான் அதிமுக பொறுத்து. கம்பீரன், ஒரே ஒரு பாயிண்ட், திரு விஜயோட ஒரு கூட்டணி அமையாது என்று உறுதியாகிவிட்டால், அது எப்போ உறுதியாகுமா ஆகாதா அதெல்லாம் தெரியாது. உறுதியாகிவிட்டால் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைப்பது அவர்களுக்கு ஒரு அவசியம் ஆகிவிடும். ஏன்னா 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதில் பெரும் தோல்வி அடைந்தால் திரு எடப்பாடி கணிப்புங்கிறது விஜயோட இல்ல பிஜேபியோட. ஆமா, ஒரு நிமிஷம் இதுல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திருப்பியும் சிறுபான்மையினர் வாக்குகள் கிடைக்கும், பாஜகவோட போகக்கூடாதுன்னு சொல்றது ஒரு அபத்தம். அவர்களுக்கு சிறுபான்மையினர் வாக்குகள் திமுக கூட்டணியை தவிர வேறு எங்கும் செல்லாது. எல்லோருமே அதிமுக தலைமை முழுவதும் மதமாற்றம் செய்தால் கூட சிறுபான்மையினர் வாக்குகள் அங்கு போவதில்லை. அவர்களுக்கு அந்த ரியலைசேஷன் இப்பதான் வந்துகிட்டு இருக்கு. அதனால பாஜகவோட கூட்டணி சேர்ந்தால் பாஜக will not be their first choice. விஜய் தான் முதல் சாய்ஸா இருப்பாரு. விஜயுடன் ஒரு உடன்பாடு கிடைக்கவில்லை, நான் தான் முதலமைச்சர் ஆனோன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க விஜய். ஆப்வியஸ்லி அதிமுக அவரோட போக முடியாது. சோ அவருடைய டிமாண்ட்ஸ் ரீசனபிளா இருந்ததுன்னா, ரெண்டாவது விஷயம் நீங்க கேட்டீங்களே, புதுமுகத்தோட அதிமுக புதுமுகத்தோட மட்டும் போறது இல்லையே. பாட்டாளி மக்கள் கட்சியை கூட சேர்த்து வச்சுப்பாங்க. தேமுதிக நீங்களே சொல்லுங்க, பிராக்டிகலா விஜய் ஒரு 10 சீட்டோ 15 சீட்டோ வாங்கிட்டு போவாரா? அவர் இல்ல 10 சீட் 15 சீட் இல்ல. ஆமா, ஒரு அன்டெஸ்டட் ஃபோர்ஸ்க்கு ஒரு 30க்கு மேல கொடுத்தா பாருங்க. ஒரு தேமுதிகவோட கூட்டு வைக்கும் போதும் கூட அவங்க 9-10% வாங்கி இருந்தாங்க. ஒரு நிமிஷம், அதிமுகவுடைய டார்கெட் என்ன? அதிமுகவுடைய டார்கெட் திமுக மீண்டும் வெற்றி பெறக்கூடாது. இதுதான் பாட்டம் லைன், கரெக்டா? இதுதான் அவர்களுடைய டார்கெட். ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருக்கணும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். அதுக்கு பிறகு தங்களுக்கு சொந்த மெஜாரிட்டி வருமா, மெஜாரிட்டி வராதா, மெஜாரிட்டி கூட்டணி ஆட்சி அமைக்கணுமா, அதெல்லாமே செகண்டரி. நீங்க திருப்பியும் தோத்துட்டீங்கன்னா அது ஒரு கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னாடி. ஒரே ஒரு பாயிண்ட், அதனால 170 இடங்கள் 170 இடங்கள்னா would be a target. 65 இடங்கள்ல இருந்து 70 இடங்கள் வரைக்கும் இருக்கின்றன கூட்டணி கட்சிகளுக்கு கொடுப்பது. இதை எப்படி பங்கீடு செய்ய போறாங்கிறது it is open to question. ஓகே, திரு கம்பீரம் உங்களோட தாட்ஸ் ஃபினிஷ் பண்ணுங்க, அப்புறம் டேக்கிங் a break. விஜய் அவர்களுக்கும் அதிமுக தேவைப்படுகிறது. அப்படியா? ஆமா, ஏனென்றால் இன்னும் கட்சி கட்டமைப்பு அவர்களுக்கு முழுமையடையவே இல்லை. இப்பதான் தொடக்க நிலையில அவங்க இருக்கிறாங்க. ஓராண்டுக்குள்ள இப்ப அவங்க கட்சி தொடங்கப்பட்டு நாளையோட அவங்களுக்கு ஓராண்டு முடிவுக்கு வருகிறது. ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதியை போல தான் இது வரைக்கும் அவர் இருந்திருக்கிறாரு. அடுத்த படத்தோட அப்டேட் தான் வருதே தவிர அரசியல் அவருடைய அப்டேட்டுங்கிறது ரொம்ப குறைவாக தான் வருது. அப்ப அவருக்கும் வேறு வழி இல்லை, அதிமுகவோடு பயணிப்பது என்பது அவருக்கு ஒரு சேஃப்டியான ஒரு ஏரியாவா இருக்கு, ஒரு பாதுகாப்பான அரசியலாக இருக்கிறது. எனவே அதிமுகவுக்கு எப்படி விஜய் தேவைப்படுகிறாரோ அதே நிலைமையில தான் விஜய் இருக்கிறாரு. விஜய்க்கும் ஒரு பெரிய அரசியல் கட்சியினுடைய தயவு இன்றைக்கு தேவைப்படுகிறது. ஏன்னா திமுக கூட்டணி என்பது யாராலையும் உடைக்க முடியாத வலிமையான கூட்டணியாக இருக்கிறது. அதை வீழ்த்துவது எளிதல்ல. 7வது முறையும் நான் மீண்டும் திராவிட மாடல் அரசுதான் என்று இன்றைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கிறார் என்று சொன்னால் அந்த அளவிற்கு கூட்டணி பலமாக இருக்கிறது. முரண்பாடுகள் இருந்தாலும் அவங்க கூட்டணியை விட்டு யாரும் வெளியேற மாட்டாங்க. அது மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வலிமையோடு இருக்கிறது. ஆனால் எதிர்கட்சிகளாக இருக்கிறவங்க எல்லாமே, எதிரி கட்சிகள் எல்லாமே உதிரி கட்சிகளாக இருக்கிறது. எல்லாருமே நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு அண்ணாமலை சொல்றதோ, அல்லது நான் தான் முதலமைச்சர்னு விஜய் சொல்றதோ, நான் தான் முதலமைச்சர்னு சீமான் சொல்றதோ, இல்ல நான் தான் முதலமைச்சர் உண்மையிலேயே முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி சொல்றதோ, எதுவுமே அன்புமணி ராமதாஸ் சொல்வதோ எதுவுமே நடைமுறைக்கு இன்றைக்கு ஒரு குடையின் கீழ் திமுக எதிர்ப்பை ஒன்று திரட்டுவதற்கான சாத்தியத்தோடு யாருமே இல்லை. அதான் கலை யதார்த்தம். திரு நயினார் நாகேந்திரன் ஸ்டேட்மெண்ட் கேட்டீங்களா? இந்த ரெய்டுக்கெல்லாம் முன்னாடி பாஜக இருக்குன்னு ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் இல்லை ஒரு வகையில் பார்த்தா சார். அதாவது அவர் அதிமுகவில் பல ஆண்டு காலம் அதிமுகவில் தான் அவர் அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்தது. 2 முறையோ 3 முறையோ அமைச்சராக இருந்திருக்கிறார். நான் கேட்டதுக்கு இது பதில் இல்லையே. இல்லை நான் சொல்கிறேன் நீ கேட்ட உடனே ஒரே வார்த்தையில் பதில் சொன்னால் அது எப்படி விளக்கமும் சொல்லணும்ல அதுக்கு. அதனால் அவர்
ஒரு நல்ல எண்ணத்தை அடிப்படையில் இன்றைக்கி அதிமுகவுக்கும் ஒரு பார்ட்னர் தேவைப்படுது. தனியாக அவங்களால, ஏன்னா உள்கட்சியில் அந்த கட்சியிலேயே நிறைய பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை வந்து மற்றவங்க பார்க்குறது ஒரு கோணத்தில் பார்க்கலாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மதுரை, தஞ்சாவூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள்லாம் எங்களுக்கு நிறைய செல்வாக்கு இருக்குது அப்படின்னு எடப்பாடி அணியினர் இப்போ இருக்கிற அதிமுகவினர் சொல்லலாம். ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி என்னென்னா அது அப்படி அல்ல. அந்த வாக்குகள் பூரா அதிமுகவுக்கு எதிராக போய் முடியும். அது அங்கே போயிட்டு வந்தவங்க, அங்கே கள நிலவரத்தை ஆய்ந்தவங்களுக்கு எங்கே சவுத்தில் அப்படி இருக்கும் பொழுது அதிமுக தனியாக நின்று அவங்க கண்டிப்பாக சைன் பண்ண முடியாது. டிஎம்கேவை பொறுத்தவரையில் கழுத்துக்கு இருக்குது அலிகேஷன்ஸ், அதுக்கு மேலே ஆன்டி இன்கம்பரன்சி நிறைய இருக்குது. பிஜேபி கூட தானே இருந்தது, சவுத்தில் என்ன வாழ்ந்துச்சு? எப்போ கூட இருந்தது? முதல்ல எப்போ இருந்தது கூட? 21 தேர்தலில், சட்டமன்ற தேர்தல் 21 தேர்தலில் இருந்தது. அதிமுக கூட்டணி வச்சிருந்தா அதான் நடந்திருக்கும். இல்லைங்க, இப்போ அதிமுக கூட்டணியில் தான் பிஜேபி இருந்துச்சு. இல்லை, ஓபிஎஸும் கட்சியிலேயே இருந்தார். ஓபிஎஸ் எங்கே இருந்தார்? இப்போ நடந்த தேர்தலில், இப்போ நீங்கள் சட்டமன்ற தேர்தல் சொல்கிறீங்களோ? ஆமாம், சட்டமன்ற தேர்தலில் எல்லாம் பிஜேபி கூட தானே இருந்துச்சு. என்ன அதில் வந்து ஓட்டு அதிமுக கணக்கு என்னன்னா, பிஜேபி கூட இருந்தால் ஒரு ஓட்டு வருதுன்னா 2 ஓட்டு போகுது. அது அவங்க அது தப்பு, அது தப்பாகவே கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது அப்படி இல்லை. அதிமுக உண்மையிலே பிஜேபிக்கு ஓட்டு பலம் அதிகரித்திருக்கிறது. அதனுடைய செல்வாக்கு வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா இப்போ நீங்கள் அகில இந்திய அளவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராந்திய கட்சிகள் தான் இருந்தது. எல்லா பிராந்திய கட்சிகளும் எப்படி குறைந்து பாஜக வளர்ந்து கொண்டு இருக்கிறதோ அதை போல் தமிழ்நாட்டிலையும் வளரக்கூடிய காலத்தை நோக்கி இப்போ இயல்பாக மூவ் ஆகிட்டு கொண்டு இருக்கிறது பிஜேபி. அது எல்லாரும் அதை அவங்களுக்கு பிடிக்கல சார். ஜெயக்குமார் நான் ஒட்டுமொத்த அதிமுக சார்பாக பேசுகிறேன், கூட்டணி இல்லைங்கிறார். அதுக்கப்புறமா ஏன் இந்த யாரு அவருடைய கருத்தை சொல்றாரு சார்? ஒட்டுமொத்த அதிமுகவுடைய சார்பாக நாகேந்திரன் சொன்ன கருத்து அவருடைய சொந்த கருத்து, அவருடைய சொந்த கருத்து, கட்சி கருத்து அது ஆகாது. அவர் ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அந்த நம்ம சேர்ந்தா நல்லவனு நீங்களாம் அப்படி இல்லை. நான் எனக்கு இதில் தனி ஒப்பீனியன் இருக்குது. நான் அதை சொல்கிறேன். கடைசியில் இன்னைக்கு இருக்கிற நிலவரம் என்னென்னா, நம்மளுக்கு தனி 1000 கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன செய்யணுங்கிற முடிவை தலைவர்கள் என்ன செய்யணும்? எல்லாரும் ஒன்று சேரணும். கூட்டணி இல்லாமல் இனிமேல் சாத்தியமே கிடையாது. கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதித்தாலும் கூட்டணி இல்லாத கட்சி எந்த கட்சி? திமுக தனியாக நிற்க சொல்லுங்க பார்ப்போம். திமுகவை தனியாக நிற்க என்னைக்காவது நின்றுருக்குதா? அது நிற்க முடியாது. அதிமுகவும் நிற்க முடியாது, மற்ற கட்சிகளாலும் தனியாக முடியாது. அப்படி இருக்கும்போது கூட்டணி வியூகத்தை வைத்து தான் இந்த தேர்தல் 2026 வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படும். அப்போ அதுக்கு அடுத்தால இப்போ எதிராளிகள் எவ்வளவு ஒன்று சேர்றாங்க, எவ்வளவு பிரிஞ்சிருக்கிறாங்கிறது தான். விஜய் மட்டும் புதுசாக வந்திருக்காரு, பாக்கெல்லாம் பழைய ட்ரெண்டு தான். விஜய் மட்டும் வர்றாரு. விஜயோடைய நிலவரம் என்னன்னா, எனக்கு அதில் வேற வித்தியாசமான பார்வைகள் இருக்கின்றன. அதாவது 20லேருந்து 35 வயசுக்கு உட்பட்ட இளைஞர்கள், கேர்ளாக இருக்கட்டும் பாயாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் விஜய்க்கு மேலே பைத்தியமாக இருக்கிற ஒரு குரூப் இருக்கிறது. பைத்தியமாகவே இருக்காங்க. சினிமா அப்படி தானே சார், அந்த காலத்துலேருந்தே அதை பண்ணியிருக்கேன். அந்த காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து சினிமாவுக்கு ஒரு பப்ளிசிட்டி இருக்குது. அந்த பப்ளிசிட்டியை சினிமாவில் பார்த்து பைத்தியமாக இருப்பாங்க சார், ஓட்டு போடுவாங்க. அது கேரளாவில் நீங்கள் சொன்னீங்கன்னா அது ரைட்டு. கேரளாவில் ஒரு பிரேம் நசீரை முனிசிபல் தேர்தலில் போட்டிட்டதுக்கு அவருக்கு ரொம்ப கம்மியான ஒரு டெபாசிட் தான் ஏதோ கொஞ்சம் கிடச்சி, டெபாசிட் தான் கிடச்சி, தோற்று போயிட்டார் முனிசிபல் தேர்தலில். அதுக்கப்புறம் உங்களை போல் பத்திரிகைகள் சர்வே பண்ணதில் மக்கள் என்ன சொன்னாங்க, எங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் பிரேம் நசீர் ஃபோட்டோ இருக்குது, நாங்கள்லாம் அவருடைய எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் பாலிடிக்ஸுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்? அந்த மாதிரி விஜயா பார்த்தாங்க. அது தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இல்லையா? மக்களை உலக நாயகன் என்னாலே சார் 5% தாண்டலையே சார். மக்களை டியூன் பண்ணி வச்சிருக்கேன் சார். சினிமாவும் அரசியலும் ஒன்றுன்னு வச்சிருக்கு. சினிமாவும் அரசியலும் ஒண்ணுன்னு சார். சூப்பர் ஸ்டார் அப்படின்னா வந்து ஈஸியா ஜெயிச்சிருப்பார்ல சார், பின்வாங்கிட்டாரு சார். விளம்பரங்கள் எல்லாமே சினிமாவுக்கும் அரசியலுக்கும் வித்தியாசப்படுத்தியே பேசல. 50 வருஷம் வரலாறு இது. சினிமா அரசியலை விட சினிமா தான் உயர்ந்ததுங்கிறது கூட பிரச்சாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ பாமர மக்கள் என்ன நினைப்பாங்க? இதுதான் உண்மை போல். ஒருத்தர் சினிமாவில் ஒரு 1000 பேரை 100 பேரை 1000 அடி மலையில குறைச்சி மதிப்பிடுறீங்களோ? 1000 அடிக்கு உயர்ந்து ஒரு மலையில குதிச்சு கீழே விழுந்து எல்லாத்தையும் அடிக்கிறாரு அப்படிங்கிறது சினிமாவில் நடக்கும். ஆனால் நிஜ வாழ்க்கையில் நடக்காதுன்னு மக்களுக்குன்னு தெரியல. அதனால சினிமா மாயையில் இருக்காங்க கொஞ்சம் பேர். அது எதில் போய் முடியும்னாக்க, அவருக்கு ஒரு ஆசை, யாருக்கு இந்த மாதிரி இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியில் வரக்கூடிய சினிமா விளம்பரத்தை வச்சு வரக்கூடிய அரசியலில் ஆதிக்கம் செலுத்தலாம் நினைக்கக்கூடியவங்களுக்கு
அவங்களுக்கு என்ன ஆசை இருக்குன்னா தான் தான் முதலமைச்சராக வரணும்னு ஆசை இருக்கும். விட்டு கொடுக்க மாட்டாருங்கிறீங்க. எடப்பாடி விட்டு கொடுக்க மாட்டார். அவருக்கு அடைந்தால் மகாதேவி, இல்லையல் மரணதேவி. உங்களுக்கு பாஜக தேவி தான் போல திரு மணிகண்டன். இல்ல சார், அதாவது பாஜக எப்படின்னா திமுகவை மீண்டும் ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்ற திட்டம் பாஜகவில் அண்ணன் பவன்கள் உண்டு போல் இருக்குது. பாஜக அதிமுக சேர்ந்து ஆட்டோமேட்டிக்கா ஜெயிச்சிருங்க திமுக. அதற்குதான் வழி கொண்டுறாங்க. நிச்சயமாக அதற்கான அந்த தற்கொலை முயற்சி அதிமுக செய்யாது. இப்ப நீங்க தென் மாவட்டத்துக்கு அண்ணன் சொன்னாங்க. அவர் என்ன சொல்றாரு, அவர் பிராக்டிகலா சொல்றாரு பாருங்க. விஜய் வந்து முதலமைச்சர் நாற்காலியே விட்டு கொடுக்க மாட்டார், எடப்பாடி விட்டு கொடுக்க மாட்டார்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன உங்களுக்கு வேற என்ன வழி? சார் இல்ல, சுமன் சார் சொன்ன மாதிரிங்க, இதெல்லாம் இப்ப அவசியமே இல்லை சார். இந்த விஷயம் இது வந்து கடைசி கட்டத்துல பார்க்கணும் விஷயம். அதுதான் முக்கிய கட்டம். அங்க எங்க காம்ப்ரமைஸ் வந்துரும் சார்? அது தலைவர்கள் பேசுவாங்க, அது பிரச்சனையா இல்ல. பேச ஆரம்பிச்சிட்டாங்களோ? உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது எனக்கு தெரியாது சார், எனக்கு தெரியாது. ஆனா தலைவர்கள் நிச்சயமாக அது குறித்து பேசுவாங்க. அது வந்து எல்லாமே அவங்க இது மேல்மட்ட எடுக்கிற முடிவுகள் தான். அதுக்கு வந்து எல்லாமே ஒத்துதான் செய்ய போறாங்க. தென் மாவட்டத்துல ஆதரவு இல்லைங்க சொல்றாரு. தென் மாவட்டத்தில் அரிட்டாப்பட்டியில பிரச்சனை போது எடப்பாடி தான் கோல் கொடுத்தாரு. அந்த விவசாயி எல்லாம் அவருக்கு தான் முதல் முறையா பாராட்டு நடத்த முடிவு பண்ணாங்க. அவர் தான் எல்லாருக்கும் பங்கு வந்து வேண்டாம்னு சொன்னார். இன்னைக்கு நேரடியாக தேடியே வர்றாங்க. அதே போல 9ஆம் தேதி அவினாசியில அத்திகை பிரச்சனைக்கு பாராட்டுக்கலாம். அப்போ இப்படி ஒட்டுமொத்த மக்களும் அடுத்த முதலமைச்சராக வர வேண்டும் என்று விரும்பும் நிலையில இங்க ஆதரவு இல்லை அங்க ஆதரவு செய்தியை பரப்புவதே தவறு. குறிப்பாக நயினா நாகேந்திரன் அவர்கள் மிக தெளிவாக அவர் பரப்புறது ஒரு பக்கம் சார். 2024 தேர்தல் ரிசல்ட் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும்ல சார். நாடாளுமன்ற தேர்தல் 2019 எல்லாமே வந்தாங்க சார். 2019 எல்லாம் வந்தாங்க. ஏன் பார்த்து வச்சுக்கிறோம்? இதோட மோசம் போச்சு. சார் 21லயே அதிமுகவோட வெற்றி எந்த பெல்ட்ல கான்சென்ட்ரேட்டா இருந்தது? 24 வேற கணக்கு, 21 கணக்கே எடுத்துப்போமே சார். 21 எடுத்துக்கோங்க. 21 சார் பாஜக மட்டும் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக ஒரு 50 அதிமுகவுடைய ஓட்டு 40%. நண்பர் மணிகண்டன் அதை மறுக்க மாட்டார்னு நினைக்கிறேன். 42% வரைக்கும் அதோட ஓட்டு இருக்கிறது. அது இப்போ 19% வந்திருக்க. இதுவே இதுக்கு மேல எதுவும் உதாரணம் வேணுமா? அதுதான் காரணம். 19.4% வந்திருக்கு. அதுக்கு மேல அதுக்கு என்ன வேணும் உதாரணம்? குமாரனா பிஜேபி சேர்ந்ததே காரணம். சரி, அது நீங்க சொல்லுங்க. அது உங்களுக்கு சரியா இருக்கலாம். ரெண்டாவது இன்னொரு விஷயத்தை நீங்க கேட்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் இப்பொழுது ஒரு ஜனநாயகன் ஒரு படத்துக்கு நேத்தான் பூஜை ட்ரெய்லர்லாம் வந்தது போட்டிருக்காங்க. இன்னும் அதில் அவர் பிஸியாக இருப்பார். சுமன் சி ராமன் அவர்கள் சொன்னாருங்க, ரொம்ப தெளிவாக அவரை பற்றி ஆரம்பமே. இன்னும் அவர் சைட்டுக்கு இறங்கி கீழே வாங்கி அடிப்பத்தட்டு மக்களோடு அவர் இன்னும் முயற்சியே ஆரம்பிக்கல. அந்த 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 ரஃப் டிராஃப்ட் கூட இன்னும் போடலை. அந்த நிலைமையில் தான் அவர் இருக்கார். நான் இப்போ சினிமாவுக்கு வேறு பூஜை போட்டாச்சு. இன்னும் அவர் சினிமாவில் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆகணும். அப்போ திரும்ப அது கமலஹாசன் மாதிரியே, கமலஹாசன் எப்படி அந்த அரசியல் எப்படி எடுத்துட்டு போறாரு இல்ல சார். இப்ப நடிச்செல்லாம் முடிச்சிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். இது வந்து வெறும் டப்பிங்ல தான் நேத்து வந்தது. கம்பீரன் சாருக்கு இன்னும் பெட்டரா தெரியும். அது ஏதோ ஒண்ணு இல்ல அது உலக நாயகனுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள்ங்கிறது அவங்க ஏஜ் குரூப் வேற. இவருக்கு 2K கிட்ஸ் வந்து பெரிய அளவுல பெருங்கூட்டம் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் இருக்காங்க. ரெண்டையும் ஒப்பிட முடியாது. முதல்ல இவருக்கான கூட்டம் வேற, ஒரு 2 பாயிண்ட் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அதாவது இது இருக்கு. ஆனாலும் அது இவருடைய பாங்கு பாணி எல்லாமே. நேற்று கூட என்ன பண்ணியிருக்காரு, கவர்னர் வந்து டீ பார்ட்டிக்கு கூப்பிட்டுருக்காரு. போகல. ஏன் போயிருந்தா என்ன? ஒரு கட்சி சொல்லிட்டோம்ல, நம்ம கவர்னரே தேவையில்லை, அப்ப ஏன் டீ பார்ட்டி போறீங்க கேட்பாங்க. கவர்னர் தேவையில்லை. கரப்ஷனை ஒழிக்கணுங்கிறாரு. கரப்ஷனை ஒழிக்கணும்னா அதிமுக திமுக கூட அவர் போகவே முடியாது. கரப்ஷனை ஒழிக்கணும்னு அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாருன்னு, இங்கே சொன்னதை காப்பாற்றணும்னு நினைச்சாருன்னா டிஎம்கே கூட ஏடிஎம்கே கூட போக முடியுமா? இந்த கேள்வி எல்லாத்தையும் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கரப்ஷன் எதிர்க்கிறேங்கிறாரு. இப்போ நீங்க வந்து போய் திமுக பத்தி விமர்சிக்கும் போது அதிமுக ஒழுங்கா யார் தண்டிக்கப்பட்டா இந்த கேள்வியெல்லாம் அவர் எதிர்கொள்ள நேரிடும் இல்ல? அந்த சங்கடத்தை எப்படி தவிர்ப்பார்? அப்படி ஒருவேளை ஹைபோதெட்டிக்கலி ஸ்பீக்கிங், அதாவது மிஸ்டர் கிளீன் சொல்றது வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு போகாதவங்க சொல்லிக்கிறாங்க. நடைமுறையில அரசியலின் ஒரு தவிர்க்க முடியாத அங்கம் தான் அது. நீங்க வந்து ஊழலற்ற அரசியல் அப்படிங்கிறது வந்து ஒரு முழக்கத்துக்கு, மேடை முழக்கத்துக்கு மட்டும்தான். பிராக்டிக்கலா அப்படி ஒண்ணு கிடையாது. புது சக்தி ஒரு முதல் தேர்தலே காம்ப்ரமைஸ் செஞ்சுக்கும் போது காம்ப்ரமைஸ் கிடையாதுங்க. யதார்த்தத்தை கூட்டணிங்கிறது காம்ப்ரமைஸ் தானே? கூட்டணிங்கிறது காம்ப்ரமைஸ் கிடையாது. தன்னுடைய கருத்தை நிலைநாட்டுவதற்கு, ஜனநாயகத்தில் ஒரு குடையின் கீழ் மக்களை திரட்டுவதற்கு ஒரு அணி சேர்க்கிறது. இப்ப காங்கிரஸ் ஒரு மதச்சார்பற்ற சக்தி. அவங்க ஏன் தனித்து போட்டியிடாம எல்லா மாநில கட்சிகளையும் ஒருங்கிணைக்கிறாங்கன்னா வலிமை பெற வேண்டும் என்பதற்காக தான் ஒருங்கிணைக்கிறாங்க. எல்லா கட்சிகளும் கூட்டணி என்பது என்னன்னா, தன்னுடைய வலிமை என்பது போதுமானதாக இல்லை என்கிற இடம் வந்துவிடக் கூடாது, எதிரியை வீழ்த்த வேண்டும் என்கிற போது கூட்டணியினுடைய வலிமையோடு சேர்த்து வீழ்த்த வேண்டும், அது ஒரு பெரும் வலிமை வர வேண்டும்ங்கிறக்காக தான் செய்யறாங்க.
அந்த இடத்துல போய் இவர் ரொம்ப மிஸ்டர் கிளீன் அப்படி இப்படிலாம் பேசணும்னா அவர்கள் அரசியலுக்கே வந்து அவங்க யதார்த்தத்துக்கு பொருந்தாதவர்கள் அப்படிங்கறத அதுல. ஆனா டாக்டர் சுமந்த் நீங்க இதை எதிர்கொள்ளுங்க. இப்ப அதிமுக விஜயம் சேர்ந்தா ஒரு பொருந்தா கூட்டணின்னு விமர்சனம் வராதா? திமுக அதுக்கு என்ன, அதுக்கு பதில் அஸ்திரங்கள் வச்சிருப்பாங்கல்ல அதுக்கு? ஏன் பொருந்தாத கூட்டணி எனக்கு புரியவே இல்லை. ஊழல் தான் பிரதான விஷயங்கிறாரு. இல்ல 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 அதிமுகவோட ட்ராக் ரெக்கார்டு எழுப்பப்படாதா? இல்ல ஒரு நிமிஷம். விஜயை பொறுத்த வரைக்கும் படிப்படியாகத்தான் அவர் அரசியலில் முன்னேற முடியும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லோரும் ஏற்றுக்கொண்டது. இப்போ நீங்க 24ல கட்சியை ஆரம்பிச்சு 26ல ஆட்சிக்கு வரதெல்லாம் நடக்க போறது இல்லை. இட்ஸ் நாட் பாசிபிள். அதனால உங்களுடைய நோக்கம் 26 என்ன? இப்போ கூட இருக்கிற ஆலோசகர்களை ஏற்றி விடுவாங்க, நம்ம தான் அடுத்த ஆட்சி, நீங்க தான் அடுத்த முதல்வர், அதை நம்பி போனாருன்னா he will go down without making a political impact. எந்த இம்பாக்டும் இல்லாம போயிடுவார். ஆனால் அவருக்கு வாய்ப்பு இப்போ இருக்கிறது. என்ன காரணம்? ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது. ஒரு வலுவான கட்சி ஓரளவுக்கு வலுவிழந்து ஒரு பிரதான எதிர்கட்சியாக இன்று இருக்கிறது. அந்த கட்சியுடன் நாம் ஒரு ரீசனபிள் அண்டர்ஸ்டாண்டிங் அக்ரிமெண்ட் போட்டுக்கொண்டோம் என்றால் வெற்றி பெறுவதற்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஹரி, தமிழ்நாட்டில் எப்பவுமே ஒரு செக்மெண்ட் ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து ஆன்டி ஓட்டு போடுவாங்க. எனக்கு அதிமுக பிடிக்காது, அவங்கள யாரால தோக்கடிக்க முடியும், அவங்களுக்கு போடுவேன். எனக்கு திமுக பிடிக்காது, அவங்கள யாரு தோக்கடிக்க முடியும், அவங்களுக்கு போடுவேன். சோ யார் திமுகவை வீழ்த்தக்கூடும் அப்படிங்கிற அந்த பர்செப்ஷன் பேட்டில்ல அதிமுக விஜய் கூட்டணி அமைத்து வெற்றி பெற்று விட்டால் நிறைய அன்டிசைடட் ஓட்டர்ஸ் ஆர் ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸ் இந்த பக்கம் வந்துருவாங்க. நாளைக்கு பாஜக ஒரு பொழுதும் இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைந்தால், ஐ எம் அஸ்யூமிங் பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்தால் பாஜக ஐசோலேட் ஆகி விடுகிறது. பாஜகவினுடைய வாக்கு வங்கியில் ஒரு கணிசமான அளவு அதிமுக கூட்டணி பக்கம் வரும். ஏன்னா அந்த ஐசோலேஷனை பாஜக தவிர்க்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுக்கும்ல. அவங்க வந்து ஒரு மத்தியில ஆளுங்கட்சிங்கிற அடிப்படையில அந்த லெவரேஜ் எல்லாம் பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு அணி சேரலை தடுக்க அவங்க முயற்சி செய்ய மாட்டாங்களா? நிச்சயமாக கடைசி நிமிடம் வரைக்கும் அவர்கள் முயற்சி செய்வார்கள். எப்படியாவது விஜயை வந்து தனியா போட்டியிடுறதுக்கு இல்ல வேற ஏதாவது சிறிய கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பதற்கு அதை நோக்கி அவரை தள்ளுவதற்கு முயற்சி ஒரு அபத்தமான கேள்வியா இருக்கலாம். பட் ஒரு கிராண்ட் அப்போசிஷன் அலையன்ஸ் எல்லாரும் சேரலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி எல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா? இன்னைக்கு நான் சொல்றேன், எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் உறுதியாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள். பட் எல்லாருக்கும் நிறைய சேர முடியாத அளவுக்கான முரண்பாடுகள் இருக்குல்ல. ஒரே ஒரு விஜய் அவர்கள் பாஜகவை தன்னுடைய ஐடியாலஜிக்கல் எனிமி, சித்தாந்த ரீதியான எதிரியாக அவர் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார். தெரிவித்துட்டு நீங்க ஒரு வருஷம் கழிச்சு நீங்க எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் திடீர்னு அதே பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க வந்து ஒரு கொள்கைக்காக சேர்றோம், ஒரு பொது நோக்கத்துக்காக சேர்றோம், ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், ராஜாஜியும் திமுகவும் சேரலையா? ஹரி, இன்னைக்கு அது நடந்தால் நாளைக்கு அதிமுக பிளஸ் விஜய் பிளஸ் பாஜக பிளஸ் தேமுதிக பிளஸ் பாமக கிட்டத்தட்ட 90% மேல அவங்க வெற்றி பெற போறாங்க. அதுதான் சொல்றேன். அதனாலதான் விஜயை பொறுத்த வரைக்கும் அதனாலதான் அதிமுக வந்து அந்த மாதிரி ஒரு கூட்டணி வருங்கிற அந்த எண்ணத்திலேயே இல்ல. அதுக்கெல்லாம் முயற்சி நடக்கும் நினைக்கிறீங்களா? எதுக்கெல்லாம்? எல்லாரும் சேர்றதுக்கெல்லாம் சேர முடியாதவர்கள் இல்ல. தமிழ்நாட்டுல தன்னை எதிரி கட்சிகளாக, திமுகவுக்கு எதிரி கட்சிகளாக சொல்லிக் கொடுக்கிறவர்கள் எல்லாருமே உதிரி கட்சிகளாக தான் இருக்காங்க. ஒரு குடையின் கீழ் சேருவதற்கு அவங்களுக்கு சாத்தியமே கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னா, தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன் சொல்ற மாதிரி எல்லாருமே தன்னையே தலைவர்களாக கருதுறாங்க. அதுக்கு தான் நான் முதல்ல குறிப்பிட்டு சொன்னேன், எல்லாருமே முதலமைச்சர் வேட்பாளர். இங்க இந்த கூட்டணியில, திமுக கூட்டணியில, திராவிட மாடல் கூட்டணியில ஸ்டாலின் மட்டும்தான் முதலமைச்சர் வேட்பாளர். மற்றவங்க எல்லாம் அணிகள் தான், கூட இருக்கிறவங்க தோழமை கட்சிகள் தான். இங்க அப்படி இல்லையே. விஜய் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், சீமான் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், அண்ணாமலை ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், இபிஎஸ் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்ததுனால அவரும் முதலமைச்சர் வேட்பாளர், அன்புமணி ராமதாஸ் இப்ப கொஞ்ச நாளா சொல்லாம இருக்கிறார், அவரும் முதலமைச்சர் வேட்பாளர் தான். அப்ப இவ்வளவு காம்ப்ரமைஸுக்கான வாய்ப்பு, இவ்வளவு முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, ஒரு முதலமைச்சர் தான் தேவைப்படுகிறாங்க.
அப்ப எப்படி மக்கள் குழப்பமடைய So, மாட்டாங்க? இவங்க பிரிந்திருக்கிறது திமுகவுடைய பெரிய பலம். மிகப்பெரிய பலம், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. திரு பொங்கலூர் மணிகண்டன் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். திரு நயினார் நாகேந்திரன் என்ன நம்பிக்கையில சொல்றாருன்னு நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு நம்பிக்கை காரணம் இருக்கணும்ல அவருக்கு. ஏன்னா அவர் வந்து அண்ணாதிமுக நன்கு அறிந்தவர், இவரோட செயல்பாடு அவருக்கு தெரியும், சும்மா சொல்ல மாட்டார்ல. இல்ல சார், எனக்கு தெரிந்து இப்ப அவர் என்ன ஏற்கனவே ஒரு முன்னாள் அமைச்சர், இப்ப எம்எல்ஏ இருக்காரு. இப்ப அடுத்த முறை வெற்றி பெறும் இல்லைங்களா? அங்க வெற்றி வரும்னு சொன்னா நிச்சயமாக அதிமுக எல்லாம் வெற்றி பெற முடியாதுங்க. அதனால ஒரு தோல்வியை தழுவ விரும்பல. அப்போ அவருடைய நோக்கம் அதிமுக இணைவதுதான். நான் சொல்றது கூட்டணியாக இல்ல, கட்சியில இணைவதுதான். இப்ப அதற்கான முழு முயற்சியில் அவர் இறங்கியிருப்பது தகவல் வந்திருக்குது. நிச்சயமாக இணைவார். என்னன்னா திருப்பி சொல்லுங்க, அண்ணாதிமுக சேர போறாரா? பாஜக சட்டமன்ற குழு தலைவர் அவதூறு பரப்புறீங்க. இல்ல அவதூறு சார். இப்ப அங்க நீங்க ஒரு மந்திரியா போறது இல்ல, பிஜேபி ஆட்சிக்கு வர போறது இல்ல, இருக்கிற எம்எல்ஏ பதவி கூட மீண்டும் கிடைக்குமா சந்தேகம். அதிமுக ஆட்சிக்கு வர போகிறது. இப்ப அங்கிருந்து என்ன பயன்? ஏற்கனவே அதிமுக இருந்தவர் முக்கியமான தலைவர் பெரிய விஷயம் அல்ல. நிச்சயமா வருவாரு சார். அதாவது நிச்சயமாக பேசப்பட்டிருக்கிறது, நிச்சயமா வருவார். அதுக்கான வாய்ப்பு பிரகாசமா உண்டு. அதுக்காக பேசிக்கார். அது நிச்சயமா வரவேற்கிறோம் இல்லையா சார்? கூட்டணியே அதிமுக இல்லன்னு சொல்லிடுதுங்களே, அப்புறம் எதுக்கு பேச்சு வரப்போகுது? புதுசா நீங்க சொல்றது அவதூறு மாதிரி இருக்கே ஒரு பாஜகவுடைய சட்டமன்ற குழு தலைவர் மேல. இல்ல சார், இணையறதுங்கிறது இயல்பான ஒன்றுதான். அவர் அதிமுக போனாரு சார், அது எப்படி சொல்றீங்க? அதனால அதிமுக பயணித்தவர், இங்கே தொண்டர்களின் அண்மையை பெற்றவர், இங்கிருந்து பல உயர்வுக்கு வந்தவர், இங்க மீண்டும் வரைக்கும் என்ன தவறுங்கிறது? மணிகண்டன் சொல்றாரு, மணிகண்டனுடைய எண்ணம் அதா இருக்கலாம். பட் அவரு சொன்னது, நாம் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி, ஜெயலலிதா அவர்கள் வழிநடத்திய கட்சி, நாம் அமைச்சராக பணியாற்றிய கட்சி, கூட்டணி இல்லாமல் நம்ம இந்த தேர்தலை ஃபேஸ் பண்ணி திமுகவை தோற்கடிக்க முடியாது. ஆகையினால எல்லாரும் சேர்ந்தா நம்ம முதல்ல இப்போ நமக்கு எதிரி யார், பொது எதிரி யார்? திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்னா இதை செய்யணுங்கிற நல்ல எண்ணத்தில் அவர் யாரையும் கேட்காம அவர் சொந்த கருத்தை அவர் பேசியிருக்கார். இதுதான் அதில் இருக்கிற விஷயம். அது இவருக்கு நம்ம நண்பர் மணிகண்டன் வந்து அதுக்கு நிறைய சேர்த்து சொல்கிறாரு. அவருடைய இமேஜை குறைக்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. அது அப்படி இல்லை. அவர் சொன்ன நோக்கம் இதுதான். ஒரு கை தட்டினா ஓசை வராது, ரெண்டு கை தட்டினா தான் ஓசை வரும். இப்போ இருக்கிற சூழ்நிலை திமுகவிலையும் இல்லை பாருங்க, திமுகவில் நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ பாருங்க, வேங்கை வயல் பிரச்சனையில் கடைசியில் தோளில் உட்காந்து செவியை கடிக்குது யார்? திருமாவளவனும் கம்யூனிஸ்டும். ரெண்டு பேரும் தான். அங்கே நடந்த விஷயம் அந்த ஒரே ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்கார். அவர் மேலே பழியை சுமத்துறதுக்காக இவங்க எல்லா போலீஸ் எல்லாம் டீட்டெயில்டாக விசாரித்து எல்லா ரிப்போர்ட்டு, ஃபோன் கால்ஸு எல்லாத்தையும் எடுத்து சார்ஜ் ஷீட்டை ரெடி பண்ணியாச்சு. ஆனால் இன்னும் நாங்கள் போராட்டம் நடத்துவோம், கோர்ட்டை ஏற்றுக்கக்கூடாதுன்னு திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படியானால் என்ன அர்த்தம்? நம்ம ஒரு ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருக்கிறோமே, இப்படி ஒரு போலீஸ் ஏஜென்சி இத்தனை வருஷமாக அதை எடுத்து அவங்க கஷ்டப்பட்டு ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி இப்போ பண்ணியிருக்காங்களே, ட்ரையலுக்கு வரட்டுமேனு கூட இல்லாமல் நீதிமன்றமே அதை எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அதை வந்து அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்காங்க. அது அங்கேயும் வீக்காக இருக்குது. அப்போ அவங்க என்ன செய்வாங்க? எங்கே பலத்த கூட்டணி வருதோ, எந்த கூட்டணி ஜெயிக்குமோ அந்த கூட்டணியில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்குவாங்க. யாரு? கம்யூனிஸ்டும் திருமாவளவன் சேராதவங்களா இதுக்கு முன்னே சிந்தாது செதராதுங்கிறீங்க. அவர் சொல்வார் சார், அவர் அப்படிதான் சொல்லணும். அவர் அப்படிதான் சொல்லணும். அவர் ஏன்னா நான் ஒரு இஷ்யூஸ்ல வேறுபடுறதும் அவங்க வந்து திருமாவளவனோ கம்யூனிஸ்டுகளோ அவங்க என்ன சொல்றாங்க, பிஜேபி எதிர்க்க தேசிய அளவில் திமுகவுடைய பங்களிப்பு இங்க லோக்கல் லெவல்ல எல்லா கட்சிகளுக்கும் எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் மாறுபட்ட இஷ்யூ இருக்கும். ஆனா லார்ஜர் இஷ்யூஸ்ல நாங்க இங்க தான் அவங்க எவ்வளவு முறை நான் இப்ப கேட்ட கேள்வி ரொம்ப சிம்பிள் தான். அப்படி இஷ்யூ பேஸ் தான் மாறுபடுவாங்க. இல்ல இஷ்யூ பேஸ்ல இது அரசாங்கத்தையே பாதிக்குது. எவ்வளவு நாள் ஓடிக்கிட்டு இருந்த இந்த பிரச்சனை? அங்க நீங்க அங்க இன்டாக்ட்ங்கிறீங்க, ஆனா அங்க பிரச்சனை இல்லையாங்கிற. அது பொங்கலூர் மணிகண்டன் வந்து எப்படி வந்து நயினார் நாகேந்திரன் வந்து மீண்டும் அதிமுக இணைவார்னு சொல்றாரா, அது மாதிரி இவர் தன்னுடைய ஆசை இவர் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. ரெண்டும் ஒரே கருத்து தான். ரெண்டுமே ஒரு தனிப்பணித விருப்பத்தின் வெளிப்பாடு தான், நடைமுறை சாத்தியத்துக்கான வெளிப்பாடு கிடையாது. ஒரு விரிசலும் இல்லைன்னு கருதுறீங்க? அது தலித் வன்கொடுமை என்பது திமுக அதிமுக பிரச்சனை அல்ல. அது மிக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய சாதிய அடுக்குகள்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீண்ட காலமாக இழைக்கப்படக்கூடிய அநீதி. அதை வந்து திருமாவளவன் கூட்டணியிலே இருந்தாலும் எதிர்ப்பாரு, எதிர்நிலையில் இருந்தாலும் எதிர்ப்பாரு. அதுக்காக அவர் சாதி ஒழிப்புக்காக கட்சி நடத்துறாரு, சனாதன ஒழிப்புக்காக கட்சி நடத்துறாரு. அவர் அதைத்தான் பேசுவாரு. அதை வச்சுலாம் கூட்டணி உடையும்னா திமுகவுக்கு சமூக நீதி கோட்பாடு இருக்கிறது. திமுக அப்புறம் பேசுங்க. திமுகவுக்கு சனாதன எதிர்ப்பு இருக்கிறது. உதயநிதி வழக்கை சந்தித்து விடுதலையாக இருக்கிறாரு. அப்ப கருத்து ஒற்றுமை என்பது மதச்சார்பற்ற சக்திகள், சனாதன எதிர்ப்பு, சமூக நீதி கோட்பாடு எல்லாவற்றிலேயுமே அதிகபட்சமான பொருத்தப்பாடு வந்து திமுகவோட தான் விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருக்கிறது. முரண்பாடு இருக்கிறது. அது நட்பு முரண், பகை முரண் கிடையாது.
ஒரு கூட்டணியை பிளந்து கொண்டு வருவதற்கான வாய்ப்பாக அதை மாற்றி விடுவதற்கு அந்த தலைவர்களே விரும்பல. வெறும் யூகங்களை நீங்கள் வெளிப்படுத்தாதீர்கள், அவ்வளவுதான். திமுக கூட்டணியை உடைப்பதற்கு நடைமுறை சாத்தியம் கிடையவே கிடையாது. மணிகண்டன் ஏத்திப்பீங்க தானே, அதுதானே வாஸ்தவம். இங்க வந்து வரலாம், ஒரு கட்சி வரலாம், வராம போகலாம். ஆனா ஒரு விஷயம் சாசனம், திமுக கூட்டணி மிக உறுதியாக இருக்கிறது, அப்படித்தானே? இல்ல சார், அதாவது திரு ஸ்டாலினுடைய நிழல்களாக அந்த கட்சிகள் இருக்க வேண்டும் என்று அண்ணா விரும்புறாங்க. அது உண்மை அல்ல. இப்போ மிகப்பெரிய முரண்பாடு. பே சண்முகம் தோழர் வந்து மிக கடுமையான விமர்சனம் வைக்கிறார். சோபாலவாசன் ஏற்கனவே வைத்தார். அண்ணா திருமாவளவன் மிக கடுமையாக விமர்சிக்கிறார். இந்த விமர்சனம் எல்லாம் நிச்சயமாக இறுதியில ஒரு மோதல் போக்கு உருவாக்குங்க. ஏன்னா எல்லாமே 4 சீட் கொடுத்துட்டு போறோம், வாங்கிட்டு போன மாட்டாங்க. இனி திமுக அந்த போராட்ட கட்சிகளை கொச்சப்படுத்தாதீங்க. தேர்தலில் கடந்த தேர்தல் சிறு கட்சிகளை கொச்சப்படுத்தாங்க, போராட்ட களங்கள்ல இருக்கக்கூடிய கட்சிகளை கொச்சப்படுத்த. அன்றைக்கு பிஜேபியை காரணம் காட்டி அதிமுக வெறுத்து திமுக கூட்டணி கொத்திட்டாங்க. இனி அப்படி இல்ல, அதிமுக இருக்கிற பேரம் நிச்சயமாக திமுக எடுபடாது, நிச்சயமாக உடைபடுங்க. இறுதி நேரத்தில் பாருங்க, திமுக 6 கட்சி அவங்க என்ன பண்ணுவாங்க, திமுகவோட மாறுபட்டு என்ன பண்ணுவாங்க? இல்ல சார், என்ன ஒண்ணு சொல்லுங்க, வேற வழி நான் சொல்ல முடியல. என்ன பண்ண முடியாங்கிறீங்க, என்ன வழி இல்லாமங்கிறீங்க. அந்த வழி இருக்கிறதுல தான் திமுக பயமே. வழி என்ன, எதுக்கு வழி சார்? சார் திமுக மாற்று யாருங்க? திமுக மாற்று யார்? அதை நோக்கி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதிமுக தான் வாய்ப்பு சார், தவறு இருக்குது, தவறே இல்லைங்க. இப்போ அதிமுக வேண்டாம், அவரோட பாருங்க, கம்யூனிஸ்டுகளுக்கோ விசிகாவுக்கோ பிஜேபி எதிர்ப்பு தான் பிரதானம். பிஜேபி எதிர்ப்புல திமுகவா யார் உறுதியா இருக்காங்கன்னா திமுகன்னு அவங்க வந்து இன்னைக்கும் சொல்றாங்க. சார் நீங்க இல்ல தேசிய பங்களிப்போ மற்ற விஷயங்களோ அதிமுக கடந்த காலத்தில் செலுத்தாம இருந்திருக்கிறதா? ஏன் இங்க வந்து நான் தேசிய பங்களிப்பு அதிமுக செலுத்தாதா? ஒரு மாற்று அரசியல் அதிமுக உருவாக்காத தேசிய இல்ல, அதுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கணும்ல. இன்னி வரைக்கும் மத்திய அரசு வலியுறுத்தி தான் இருக்காங்க, அவங்க கண்டிக்கிறாங்க, எதிர்க்கறாங்க. சார் அதாவது அவர்கள் வந்து வெறுமனே அரசியலுக்காக பேசுறாங்க. அதிமுக ஆக்கப்பூர்வமா பேசுது. பிஜேபி வேண்டாம், திமுக எதிர்ப்பு அதிமுக நிலைப்பாடு மாற்றமே இல்ல. திமுக மறைமுகமாக பாஜகவோடு இணைந்து சேர்வது உண்மைங்க. அந்த விமர்சனத்தை திரு ஜெயக்குமார் சொல்றாரு, எங்களை கொத்தடிமைகள்னு சொல்றீங்க, நீங்க தான் இணக்கமா இருக்கீங்க, 26க்கு அப்புறம் கூட்டணின்னு நீங்க பேசிட்டு இருக்கிறீங்கன்னு திமுக என்ன அதிமுக மேல விமர்சனம் வைக்கிறதோ அந்த விமர்சனத்தை திரு ஜெயக்குமார் வைக்கிறார். பாஜக போட்ட எல்லா கருப்பு சட்டங்களையும், வேளாண்மை திருத்த சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம், எல்லா சட்டங்களையுமே கண்ணை மூடிக்கிட்டு ஆதரித்த அதிமுகவிற்கு வந்து பாஜக எதிர்ப்பு என்பது எப்படி பொருந்தும்? அவங்களுடைய கடந்த கால வரலாறு என்ன? அப்பா சார், ஏற்கனவே பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகும் குஜராத் கலவரத்துக்கு பிறகும் நியாயப்படுத்தி மோடி நல்லவர் என்று சொல்லிக்கொண்டு வாஜ்பாயோடு என்ன வகையில கூட்டி சேர்த்தீங்க? நீங்க சனாதன தர்மமோ மற்ற விஷயங்களோ அன்றைக்கு ஏன் பொருந்தல? வாஜ்பாய் கடந்த காலத்துல சரியா இருந்துச்சுங்க. லேடியா மோடியா ஜெயலலிதா அம்மையார் கேட்டாங்க, அந்த நிலைப்பாடு இன்றைக்கு எடப்பாடி தலைமையில் இல்லை. சேராத இயக்கம் அல்ல, ஆனா பாஜகவோடு அணி சேராத இயக்கம் அல்ல. நீங்க ஒண்ணும் இல்ல சார், நெஞ்சுக்கு நீதி முக்கியம் இதை படிச்சேன். கலைஞர் வந்து தெளிவா சொல்லிருக்காரு, ஏன் கூட்டணினா அதிமுக எதிர்ப்போம், பிஜேபி ஏன் போறீங்க, ஜெயலலிதா எதிர்ப்போம், அவ்வளவுதான். அப்போ அந்த முரண்பாட்டோடு நீங்க ஏன் போறீங்க? அதுவல்ல திமுக இன்னைக்கு டிஆர் பாலு, கனிமொழி, எல்லாருமே மத்திய அரசாக விரும்புறாங்க. அதனால் பாஜகவோடு 26 நிச்சயமாக திமுக இணையும். அதற்கான வாய்ப்பு பிரகாசமாக உண்டு. நீங்க 26 வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோடு சமரச போக்கை கை கொண்டிருந்தால் திமுக இன்னைக்கு மந்திரி பதவி அனுபவித்திருக்கோம், பெரிய அதிகாரங்களை, அரசியல் அதிகாரங்களை பெற்றிருக்கோம். வாஜ்பாய் காலத்தில் நடந்தது மாதிரி பல அதிகார பகிர்வு நடந்திருக்கும். அதையே அவங்க விட்டுட்டாங்க. இனிமே போய் காம்ப்ரமைஸ் பண்ணி என்ன பண்ண போறாங்க? அதுக்கான அவசியம் என்ன இருக்கு திமுகவிற்கு? திமுக இந்தியா கூட்டணிக்கே வந்து ஒரு முன்னோடி இயக்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு தேவையில்லாத கற்பனை பிரச்சாரம். கற்பனை பிரச்சாரம் அப்படி இல்லைங்க, அரசியல் சாத்தியமே. 26க்கு பிறகு பாருங்க திமுக நிலைப்பாடு. நீங்க பேசுவது கற்பனையான ஒரு விஷயம் தான், யதார்த்தமே அல்ல. இறுதி கருத்து திரு டாக்டர் சுமன் சுருக்கமா வெல்கம் டு தி லாஸ்ட். இல்ல, அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னும் ஓராண்டுக்கும் அதிகமாக இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம ஸ்பெகுலேட் பண்றதெல்லாம் அந்த ஓராண்டில் விஜயுடைய அரசியல் பயணம் எப்படி இருக்குங்கிறது நமக்கு இன்னும் தெரியாது. அவர் வந்து இன்று என்ன மாதிரி பார்க்கப்படுகிறாரோ அதே கோணத்துடன் ஓராண்டுக்கு பிறகு பார்க்கப்படுவாரா ஒரு அரசியல் சக்தியாக அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அந்த பெரிய கேவியேட்டை வைத்துக்கொண்டு அதிமுகவுடைய இன்றைய நிலைப்பாடு எதுவாக இருக்கும் என்றால், ப்ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம காலேஜுக்கெல்லாம் அட்மிஷன் போடும்போது ஃபர்ஸ்ட் சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ், தேர்ட் சாய்ஸ்னு போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விஜய். விஜய் கிடைக்கலன்னா பிஜேபி. அப்படிதான் அவங்க வந்து கணக்கு போடணும். கணக்கு போடுறதுக்கு வாய்ப்பும் அப்படிதான் இருக்கிறது. ஆனால்
இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு விஜய் ஷேப்ஸ் அப். ஓகே, அவர் இதே மாதிரி வெறும் பனையூர்ல மட்டும் உட்காந்துக்கிட்டு 6 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி எங்கேயாவது ஒரு ஊருக்கு போயிட்டு வராதுன்னா தென் அவருடைய வேல்யூ as a serious politician தேர்தலுக்கு முன்னாடியே குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, இன் விச் கேஸ் அதிமுக பாஜக பக்கம் போவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, சுருக்கமா இருக்கிறது. இதற்கு இடையில் டெல்லியிலிருந்து கிடைத்த தகவல், ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, திரு அண்ணாமலை அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் அவர்களும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். திரும்பியும் ஒரு சந்திப்பு இருக்கிறது. தவறுங்க. இது ஒன்று நீங்க அது வர வர தெரியும். அது வர வர தெரியும். வாய்ப்பே இல்ல, வாய்ப்பே இல்ல. உறுதி சொல்றது வாய்ப்பே இல்ல. சந்திச்சு பேசியிருக்கலாம். நம்ம அரசியலை பத்தி பேசல, சும்மா பேசியிருக்கலாம். சும்மா பேசியிருக்கலாம். ரைட், சார் அவர் வந்து சீன்லயே இல்ல. விஜயை பொறுத்தவரையில விஜயோட திருமாவளவனுக்கும் தொடர்புல போயிட்டு இருக்கு. அது ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் அண்டர் கிரவுண்ட். இதெல்லாம் எதுவும் நடக்கலாம், எதுவும் நடக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, 10 செகண்ட்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப சுருக்கமா ஆப்ஷன் ஏ பி எல்லாம் விஜய் தானா? இந்த மாதிரி யூகங்கள் மிகப்பெரிய தவறு. அதுக்கு பிறகு 1000 பேர் இருக்காங்க. 2024 திமுக எப்படி வலுவாக இருந்தாலும் திமுக பாஜக அணியோடு சேர்ந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். டாக்டர் சுமன் சொன்னது போல ஒரு வருடம் அப்படிங்கிறது அரசியல்ல ரொம்ப நீண்ட காலம். ஆனா அதற்கான நகர்வுகள் அரசியலை நம்ம பார்க்கிறோம். எப்படி ஃப்ரக்டிஃபை ஆகுது, எப்படி அமையுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நிகழ்ச்சியில பங்குண்ட விருந்தினர்கள், பார்த்தினர்கள் அனைவருக்கும் நன்றி.